இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்தின் காலம் 1956 முதல் 1961 வரை. இந்த திட்டம் பிசி மஹாலனோபிஸ் மாடல். இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழில்மயமாக்குதலும் போக்குவரத்து மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும், அடுத்து தேசிய வருமானத்தை உயர்த்தவும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதும் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாக்குதலுக்கு முன்னுரிமை கொடுத்தது. இந்த திட்டத்தின் கீழ் 3 பெரிய இரும்பு ஆலைகள் உருவாக்கப்பட்டன. ரொர்கிலா இரும்பு ஆலையை ஒரிசா மாநிலத்திலும், பிகாலி இரும்பு ஆலையை மத்திய பிரதேசிலும், துர்காப்பூர் இரும்பு ஆலையை மேற்கு வங்காளத்திலும் நிறுவப்பட்டன. இது 3ம் பொதுத்துறை இரும்பு ஆலைகள் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதற்காக அணைகள் கட்டப்பட்டன. இது தேசிய வருமானத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்தது. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் போக்குவரத்துக்கும் தகவல் தொழில்நுட்பத்திற்கும் அதிக முன்னுரிமை கொடுத்தது. எந்த அளவுக்கு என்றால் மொத்த திட்ட செலவில் 28% இதற்கு மட்டும் செலவழித்தது. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தனிநபர் வருமானம் 8% உயர்ந்தது. இந்த திட்டத்தின் இலக்கு 4.5%, ஆனால் சாதனை 4.25%. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றியின் அருகில் தோல்வியை சந்தித்தது. தோல்விக்கான காரணம் விலைவாசி உயர்வே ஆகும். இதெல்லாம் தான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டமாகும்.